அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான மசாலா முட்டை தோசை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லை காய வச்சு தோசை ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ தோசை மேலே நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கு சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ சுற்றிரும் நம்ம முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தூள் உப்பு போட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க சுற்றிரும். இப்போ மிளகாய் தூள் கொஞ்சோன்னு எடுத்து நல்லா சுற்றிரும் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. கூடவே கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோன்னு கரம் மசாலாவையும் தோசை மேலே ஃபுல்லாக சுற்றிரும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஆயில் சுற்றிரும் தோசை மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா முறுவலாக நல்லாயிருக்கும் தோசை மேலே ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி அது மேலே போட்டுக்கலாங்க. தோசை மேலே போட்டு ஒரு திருப்பி போட்டு எடுத்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டான மசாலா முட்டை தோசை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.